முடியலவா மாணவர்களே? நம்ம அடுத்தது இந்த எக்ஸசைஸில் மீதி கூடிய கணக்கெல்லாம் பார்க்க போகிறோம் 2.5ல். இப்போ எக்ஸாம்பிள் 12 பார்த்தோம்னா Z1, Z2, Z3 ஆர் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர். 3 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் ஆஃப் Z1 is equal to 1, மாடுலஸ் ஆஃப் Z2 is equal to 1, மாடுலஸ் ஆஃப் Z3 is equal to 1, மேலும் மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 is equal to 1. இந்த 4 கண்டிஷன் கொடுத்துட்டு யாருடைய வேல்யூ கேட்குறாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 1 by Z1 plus 1 by Z2 plus 1 by Z3 னுடைய வேல்யூ கேட்குறாங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் 1 by Z1, 1 by Z2, 1 by Z3 னுடைய வேல்யூ கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளத்தை மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்னு பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் Z1 is equal to 1னா மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் இஸ் ஆல்சோ 1 தான். நான் என்ன சொல்லிக்கிறேன், மாடுலஸ் ஸ்கொயருங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 கான்ஜுகேட். அப்போ இது என்ன ஆயிரும், Z1 into Z1 bar is equal to 1 ஆகும். கரெக்டுங்களா? இப்போ நமக்கு 1 by Z1 வேணும். அப்போ இந்த Z1 தூக்கிட்டு கீழே வந்துருங்க. அப்போ 1 by Z1 is equal to என்ன, Z1 bar. ஓகே, அதே போல் தான் மாடுலஸ் Z2 is equal to 1ங்கும் போது மாடுலஸ் Z2 ஸ்கொயர் இஸ் ஆல்சோ 1. மாடுலஸ் Z2 ஸ்கொயர் என்ன, Z2 into Z2 bar is equal to 1. நமக்கு இந்த Z2 கீழே போயிடுச்சுன்னா 1 by Z2 is equal to Z2 bar. அடுத்தது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எழுதி பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு தரவாகும். மாடுலஸ் Z3 equal to 1னா மாடுலஸ் Z3 ஸ்கொயர் இஸ் ஆல்சோ 1. அப்போ Z3 bar is equal to 1. இது கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா 1 by Z3 is equal to என்ன, Z3 bar. ஓகே, இப்போ கேட்டுக்கிற கேள்விக்கு வாங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 plus 1 by Z1 plus 1 by Z2 plus 1 by Z3 கேட்டிருக்காங்க. ஈனுடைய வேல்யூ Z1 bar, ஈனுடைய வேல்யூ Z2 bar, ஈனுடைய வேல்யூ Z3 bar. போட்டுமா? 3 காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் ஆட் பண்ணுறது 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணி ஹோல் கான்ஜுகேட் பண்ணிக்கலாம். Z1 plus Z2 ஹோல் பார் ஈக்குவல் டு Z1 bar plus Z2 bar plus Z3 bar. அதை ரிவர்ஸ் எழுதிக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் மாடுலஸ் வேல்யூமு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் வேல்யூம் என்ன, ஈக்குவல். கரெக்டு தானே? அப்போ இந்த பார் போயிடுச்சுன்னு சொன்னால் மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 இதனுடைய வேல்யூ தான் கொடுத்துக்கிறாங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க, 1ன்னு கொடுத்துக்கிறாங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த ப்ராப்ளத்தினுடைய வேல்யூ எவ்வளவு, 1. அவ்வளோதான். இதே போல் ப்ராப்ளம் தான் எக்ஸாம்பிள் 15. Z1, Z2, Z3 என்பன 3 கலப்பெண்கள் என்றால் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன கொடுத்துருக்குறாங்க, மாடுலஸ் ஆஃப் Z1 is equal to R, மாடுலஸ் ஆஃப் Z2 is equal to R, மாடுலஸ் ஆஃப் Z3 is equal to R. அதே சேம் டைம் அவன் என்ன சொல்கிறான், Z1 plus Z2 plus Z3 னுடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறான். அது ஏன்னு அப்புறம் பார்ப்போம். அவன் ஒரு செட்டன் வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறான். அதுக்காக தான் நம்ம இது பண்ண போகிறோம். மாடுலஸ் Z1 is equal to R அப்படின்னா மாடுலஸ் Z1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன, R ஸ்கொயர். இது எதுக்கு ஈக்குவல், Z1 into Z1 bar is equal to R ஸ்கொயர். அப்போ Z1 is equal to என்ன ஆயிரும், R ஸ்கொயர் பை Z1 bar. மாடுலஸ் Z2 is equal to அதே போல் R அப்படிங்கும்போது மாடுலஸ் Z2 ஸ்கொயர் என்ன ஆயிரும், R ஸ்கொயர். மாடுலஸ் Z2 ஸ்கொயர் என்ன, Z2 into Z2 bar equal to R ஸ்கொயர். அப்போ Z2 is equal to R ஸ்கொயர் பை Z2 bar. இதே போல் தான் மாடுலஸ் ஆஃப் Z3 is equal to R. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z3 ஸ்கொயர் என்ன ஆயிரும், R ஸ்கொயர் ஆயிரும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2 கான்ஜுகேட் is equal to R ஸ்கொயர். அப்போ Z3 is equal to R ஸ்கொயர் பை Z3 bar. இது எது கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம், அந்த Z1 plus Z2 plus Z3 அந்த வேல்யூ யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுக்க போகிறோம். இப்போ Z1 plus Z2 plus Z3 is equal to நம்ம கண்டுபிடிச்சது போடுங்க, R ஸ்கொயர் பை Z1 bar plus R ஸ்கொயர் பை Z2 bar plus R ஸ்கொயர் பை Z3 bar. இது எல்லாத்துலேயும் R ஸ்கொயர் காமன் எடுத்துருங்க. அப்போ என்ன ஆயிரும், R ஸ்கொயர் இன்ட்டு 1 by Z1 bar plus 1 by Z2 bar plus 1 by Z3 bar.
ஓகே, இதுக்கு எல்சிஎம் போடுங்க. Z1 பார் Z2 பார் Z3 பார் எல்சிஎம் போட்டிங்கன்னா இங்கே Z1 பார் இருக்கிறதுக்காக Z2 பார் Z3 பார், இங்கே Z2 பார் இருக்குது, அதனால் 1 இன்ட்டு Z1 பார் Z3 பார், இங்கே Z3 பார் இருக்குது, மீதி ரெண்டும் Z1 பார் இன்ட்டு Z2 பார் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஓகே, இங்கே தனித்தனியாக ஆட் பண்ணி பார் எடுக்கிறது டோட்டல் பார்னு சொல்லிக்கிறோம், தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி பார் எடுக்கிறது டோட்டல் பார் சொல்லிக்கிறோம். மேலே ஒரு கம்ப்ளீட் பார், கீழே ஒரு கம்ப்ளீட் பார், அதான் பண்ணிக்கிறோம். இது எதுக்கு ஈக்குவல்? Z1 பை Z2 ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு Z1 பை Z2 ஹோல் பார் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும்? Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய டிவிஷனுடைய பார். கரெக்ட் தானே? ஓகே, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்னுடைய மாடுலஸ் இருக்கலாம். மாடுலஸ் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? R ஸ்கொயர் இன்ட்டு இது என்னுடைய மாடுலஸ் வேல்யூ என்ன? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸுமே காஞ்சுகேட்டுக்குமே செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z2 Z1 Z2 அதனுடைய மாடுலஸ் பை இது தனித்தனி மாடுலஸ், மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் Z3. இதனுடைய வேல்யூ R, இதனுடைய வேல்யூ R, இதனுடைய வேல்யூ R. R இன்ட்டு R இன்ட்டு R என்ன? R கியூப். R ஸ்கொயர் பை R கியூப் என்ன ஆயிரும்? R ஆயிரும். அப்போது இந்த இடத்துல டோட்டல் என்ன ஆயிரும்? R ஆயிரும். இதை தான் தூக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன், இது தூக்கிட்டு இங்கே எடுத்து வந்துருக்கிறேன். அப்போ R இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. இதுதான் அவங்க நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்துக்கிறாங்க. சப்போஸ் இது 0 இருந்துச்சுன்னா எனிதிங் 0 என்ன ஆயிரும்? இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போ ப்ராப்ளத்தில் ஒரு கண்டிஷன் கொடுக்கும்போது நல்லா யோசித்து தான் தர்றாங்க. அப்போ கடைசி அது கீழே வந்ததுன்னா இன்ஃபினிட்டி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. இதுதான் அந்த ப்ராப்ளம். இதே போல் உன்னுடைய புக்கில் ப்ராப்ளம் நம்பர் 7, ப்ராப்ளம் நம்பர் 7 என்ன சொல்கிறாங்க? Z1 Z3 Z2 Z3 are 3 complex numbers such that modulus Z1 is equal to 1, modulus Z2 is equal to 4 2, modulus Z3 is equal to 3 and modulus of Z1 plus Z2 plus Z3 னுடைய வேல்யூ 1. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 னுடைய வேல்யூ 1 அப்படின்னா ஒரு கண்டிஷன் கேட்டுக்கிறாங்க. பாப் மாடுலஸ் Z1 is equal to 1. அப்போ நமக்கு என்ன தெரியும்? மாடுலஸ் Z1 ஸ்கொயர் இஸ் ஆல்சோ 1. அந்த பழைய கதையே தான். அப்போ இது என்ன? Z1 இன்ட்டு Z1 பார் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ Z1 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? 1 பை Z1 பார். என்னை பொறுத்தளவு இங்கே Z1 பார் இஸ் ஈக்குவல் டு 1 பை Z1 கூட எழுதிக்கங்க, அது ஈஸியாக இருக்கும். அதே போல் இது என்ன ஆயிரும்? மாடுலஸ் Z2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. இது எப்படி எழுதலாம்? Z2 இன்ட்டு Z2 பார் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ Z2 பார் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 4 பை Z2. சரி, அதே போல் மாடுலஸ் Z3 இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா மாடுலஸ் Z3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் என்ன? 9. மாடுலஸ் Z3 ஸ்கொயர் நம்ம என்ன எழுத முடியும்? Z3 இன்ட்டு Z3 பார் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ Z3 பார் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 9 பை Z3. இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். சரி, அவனே கணக்கில் என்ன கொடுத்துக்கிறான்? மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துக்கிறான். காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் 1னா இதனுடைய ஹோல் காஞ்சுகேட்டினுடைய மாடுலஸ் இஸ் ஆல்சோ என்ன? 1. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. Z1 plus Z2 plus Z3 whole bar equal to நமக்கு என்ன தெரியும்? மாடுலஸ் Z1 பார் plus Z2 பார் plus
Z3 bar is equal to எவ்வளவு 1. இதை தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். Z1 bar is equal to 1 by Z1, Z2 bar is equal to 4 by Z2, Z3 bar is equal to என்ன 9 by Z3. அதை போட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அது கிடைச்சிரும். அப்போ என்ன ஆயிரும் 1 by Z1 plus 4 by Z2 plus 9 by Z3 is equal to எவ்வளவு 1. இப்போ இதுக்கு எல்சிஎம் போடுங்க. எல்சிஎம் என்ன Z1 into Z2 into Z3. இதுக்கு எல்சிஎம் போட்டீங்கன்னா இது என்னன்னு பாருங்க. Z1 இருக்குது, அப்போ என்ன ஆயிரும் Z2 Z3 plus 4 into Z1 Z3 plus 9 into மீதி ரெண்டும் Z1 Z2. இதனுடைய வேல்யூ என்ன 1. இப்போ நீங்கள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு நம்பர் Z1 by Z2 தனித்தனி மாடுலஸ் ஆகும். அதே சேம் டைம் இது எப்படி இருக்குது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அப்போ என்ன ஆகுது செப்பரேட் ஆகும். அப்போ அடுத்தது இதுதான் நான் சொல்கிறோம் மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 plus 4 into Z1 Z3 plus 9 into Z1 Z2 divided by modulus Z1 modulus Z2 modulus Z3 is equal to 1. இதனுடைய வேல்யூ 1, இதனுடைய வேல்யூ 2, இதனுடைய வேல்யூ என்ன 3. 1 into 2 2, 2 into 3 என்ன 6. டினாமினேட்டருக்கு போச்சுன்னா 1 into 6 equal to 6. அப்போது modulus of Z2 Z3 plus 4 into Z1 Z3 plus 9 into Z1 Z2 is equal to எவ்வளவு 6. இதுதான் கேட்டுக்கிறேன். ஷோ தட் எக்ஸெட்ரா equal to 6.